சகம பக சானி பாமக யாரு மணி? மகாலட்சுமி மாதிரி இருக்க. என் பேரே லக்ஷ்மி தாம்மா. அரண்மனைக்கு பின்னாடி தான் என் வீடு. பால்காரரோட பொண்ணு. ஓ, ஆமா, இவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு நடுவுல நிக்கிறியே, எப்படி வெளியே வருவ? அப்படி கேளுங்க. எப்பவுமே நான் எங்க வீட்டு வாசல்ல சின்னதா தான் கோலம் போடுவேன். இங்க வாசல் பெருசா இருந்ததால என்னையே அறியாம பெருசா கோலம் போட்டேன் போல. நீங்க யாராவது கை கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா வெளியில வந்துருவேன். Please hold my hand. ஏம்மா, இந்த ரெண்டு பசங்களோட ஒரிஜினல் ஒய்ப்புங்க யாருங்கம்மா? என்னங்க? ஒரு கைக்கு எத்தனை கை நீளுது பாரு. பொண்டாட்டிங்க வளர்ப்பு சரியில்லை. என்ன நான் போகலான்னு பார்த்தா இவன் போறான். எவ்வளவு போட்டி. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. சொல்லுங்க சொல்லுங்க. கேட்கலாமா? வெயிட்டிங். எப்படியாச்சு இந்த அரண்மனைக்குள்ள போய் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும். என்ன இந்த அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறீங்களா? இதான் உங்க ஆசையா? ஓகே. ஆனா பகல்ல வேண்டாம், எல்லாம் வந்துருவாங்க. ராத்திரியில தாப்பால் போட்ட மாதிரி திறந்து வச்சு வெயிட் பண்றேன். நீங்க வந்துருங்க. ஓகே. டைம் ஆச்சு. ஹாய். கம் 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 கம். நீங்க ஆசைப்பட்ட அரண்மனையை பாருங்க. என்ன பிரம்மாண்டம். என்ன இங்கதான் எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் போக கூடாது, அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? வாங்க வாங்க வாங்க, சீக்கிரமா. இங்க உட்காந்துட்டு என்ன பண்ற? ராத்திரி ஃபுல்லா எனக்கு திவ்யாவை நினைச்சு தூக்கமே வரல. இங்க மட்டும் இல்ல, அங்கேயும் தான் யாரும் தூங்கல. ஆமா, திவ்யா திவ்யா கால் வந்த சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஆடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அங்க நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்காதுன்னு குருஜி சொல்றாரு. சரி, நீ அதையே நினைச்சிட்டீங்க. உட்காராம அப்பா கிட்ட சொல்லிட்டு அரண்மனைக்கு வா. அப்பா பால் போட சொசைட்டிக்கு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள 2 பேர் உட்காந்துட்டு எவ்வளவு சொன்னாலும் போக மாட்டாங்க. ஏன் ஆளு வீட்டுக்குள்ள வா? தானே தெரியும். என்ன சொன்னீங்க? இப்படி ஓடுறாங்க? உண்மையை சொல்லு. இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன? நீ ரொம்ப அழகா இருக்க.
தேவதை. அரசே, உள்ளே போக வேண்டாம். இந்த கோட்டையே உங்களுக்கு சொந்தமாகலாம், ஆனால் அவளை யாரும் அடைய முடியாது. ஏன்? அவளை யார் அடைய நினைத்தாலும் அவர்களுக்கு மரணமே முடிவாகும். இது போன்ற சித்தாந்தங்களின் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. அரசே, தயவு செய்து சொல்வதை கேளுங்கள். உள்ளே செல்ல வேண்டாம். சந்திரமுகி நாட்டியத்திற்காக பிறந்த நாட்டிய தேவதை. சந்திரமுகி. அரசே, சொல்வதை கேளுங்கள். ஆபத்தை தேடி போகாதீர்கள். சந்திரமுகிய தேடி போன செங்கோட்டைய அவ ஒரு குளத்துல குளிக்கிறத பார்த்தா. చంద్రముఖి ఇంకా ఎంత సమయం? చంద్రముఖి త్వరగా వెళ్దాం పదా. వెళ్దాం పదండి. ముందుగా గుడికి వెళ్ళి దేవుడిని దర్శించుకుని ఆ తర్వాత ఇంటికి వెళ్దాం. చంద్రముఖి இறந்து விட்டது. నన్ను ఇక్కడికి ఎందుకు తీసుకొచ్చారు? செங்கோட்டையா, என் வீர தளபதியே. విజయనగర సామ్రాజ్యంలో నాతో పాటు నాట్యం చేసే గుణశేఖరుణ్ణి నేను ప్రేమిస్తున్నాను. புரிந்தது, பின்னோக்கி செல். குணசேகரன் కాదల్. అవును, మేమిరువరం కలిసి జంటగా నాట్యం చేసేటప్పుడు దర్బార్లో ఉన్న వారందరి చూపులు మా మీదే ఉండేవి. దర్బార్, నాట్యం, అనివరదు కண்களும் உங்கள் மீது. మా ఇరువరి జోడి నాట్యంలో మాత్రమే కాదు, నిజ జీవితంలో కూడా కొనసాగాలి. அந்த குணசேகரன் அதிர்ஷ்டசாலிதான். నన్ను వదిలేయండి. నా குணசேகரని వద్దకు నన్ను చేర్చండి. சேர்த்து விடுகிறேன். உங்கள் இருவரது கைகளையும் கோர்த்து விடுகிறேன். உங்களுக்கு மலர் தூவி ஆசீர்வாதம் செய்து விடுகிறேன். முகே, அவன் இன்னும் உயிரோடு இருப்பதனால்தான் அவனை அதிர்ஷ்டசாலி என்று சொல்கிறேன். இனி நீயும் உன் நாட்டியமும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். வேட்டையனாக மாறிய இந்த செங்கோட்டையன் சுலபமாக எதற்கும் ஆசைப்பட மாட்டான். அப்படி ஆசைப்பட்டு விட்டால் அதை அடையாமல் விட மாட்டான். அது மண்ணாக இருந்தாலும் சரி, உன்னை போன்ற அழகு பெண்ணாக இருந்தாலும் சரி. யாரங்கே அழைத்து செல்லுங்கள். కులశేఖరా, లోపలికి రా. మళ్ళీ ఎందుకు వచ్చావు? ఆలయంలో వాడు నేను ఎక్కడ గుర్తు పట్టేస్తాడేమోనని భయంతో ఉనికిపోయాను. వాడు వచ్చి నిన్ను చూస్తే பார்த்தால் பார்க்கட்டும், எனக்கு பயமில்லை சந்திரமுகி. வாழ்ந்தாலும் இறந்தாலும் உன்னோடுதான் சந்திரமுகி. குலசேகரா, ఈరోజు రాత్రి మనం తప్పించుకోవడానికి వీరు
మనకి సహకరిస్తారు. మిక్క నండ్రి అక్క. ஒருவேளை நீங்கள் பிடிபட்டால் ప్రాణం పోయినా సరే మిమ్మల్ని పట్టుబడనివ్వం. ராஜா வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார், பாருங்கள். మహారాజా, తమరి చెంతకు నేనే రాబోతున్నాను. ఇంతలో తమరే వేయించేశారు. துர்கா, ஓம் தம் துர்காய நமஹ. நீ வந்து என்னை அழைப்பதாக இருந்தாயா? நம்ப முடியவில்லையே, நம்ப முடியவில்லையே சந்திரமுகி.